ஹலோ டீம், கேலக்ஸி கான்டெஸ்ட் மொத்தம் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். 4 ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் கன்வீனியண்ட்டாக இருக்குமோ தாராளமாக நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட் ஆப்ஷன் எல்லாமே சிம்பிளான டாஸ்க் தான், ரொம்ப கஷ்டமான டாஸ்க்குகள் எதுவுமே கிடையாது. கரெக்டாக? ஏன்னா எல்லாத்துக்குமே ப்ராப்பராக நம்ம டெய்லியுமே ட்ரைனிங்ஸ் போயிட்டுருக்கு. மக்கள் கேட்குற டவுட்டுகளுக்கு எல்லாமே நம்ம தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்கு. ஸோ கரெக்டாக கற்றுக்கிட்டு பண்ணணும், டாஸ்க் அச்சீவ் பண்ணணும், இதில் ஒரு மெம்பராக நம்ம உள்ள என்ட்ரு ஆகணும் அப்படின்னு ஒரு வெறியில் போகிற ஒரு நபர் கண்டிப்பாக ஒரு 25-30 டேஸ்லேயே அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, பட் நம்ம 50 டேஸ் கொடுத்துருக்கோம். முதலே சொல்லியிருந்தோம் டாஸ்க் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ரைட்டாக? ரொம்ப கஷ்டமான டாஸ்க்குகள் எதுவுமே இங்கே கிடையாது. கரெக்டாக? சரி, ஓகே, 4 ஆப்ஷன்ஸை மட்டும் தெளிவாக சொல்கிறேன். தெளிவாக கேட்டுக்கோங்க. இந்த ஆடியோவை 1க்கு 2-3 தடவை தெளிவாக கேட்டிங்கன்னா அந்த கான்டெஸ்ட் பற்றி தெளிவாக உங்களுக்கு புரிய வரும். ஓகே, ஃபஸ்ட் ஆப்ஷன் 1, நீங்கள் இந்த 50 நாளில் ஜஸ்ட் 1 lakh பாயிண்ட் ரீச் பண்ணாலே போதும். ஓகே, ஒரு நாளைக்கு கரெக்டாக ஒர்க் பண்ணியாச்சுன்னா மினிமம் 7,000 20,000 பாயிண்ட்ஸ் மினிமம் ஏர்ன் பண்ணலாம். ஒர்க் பண்ண நபர்களுக்கு தெரியும். கரெக்டாக? நம்ம 50 நாள் டைம் கொடுத்துருக்கோம். 50 நாளில் 1 லட்சம் பாயிண்ட் இவங்க செல்ஃபாக ஏர்ன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட், இந்த 50 நாளில் மினிமம் ஒரு 50 புது நபரால் ரெஃபர் பண்ணியிருக்கணும். ஆல்ரெடி ரெஃபர் பண்ண நபரை கால்குலேஷன் எடுத்துக்க மாட்டோம். புது நபர் நமக்கு 50 நபர் ஃப்ரீ தாராளம் போதும். கரெக்டாக? ஒரு நாளைக்கு ஒரு நபரை ரெஃபர் பண்ணி ட்ரைன் பண்ணுங்க. ரைட்டா? பட் அந்த 50 நபர் நீங்கள் 50ல் 100 பேர் வேணால் ரெஃபர் பண்ணுங்கள், பிரச்சனையே இல்லை. அதில் அட்லீஸ்ட் 50 நபர் 10,000 பாயிண்ட் இந்த 50 நாள் இருக்கு இல்லையா, ஒரு நாள் 500 பாயிண்ட் எடுப்பாங்க, ஒரு சில நாள் 1,500 பாயிண்ட் எடுப்பாங்க, ஒரு சில நாள் ஒரே நாளில் 7,000 பாயிண்ட் எடுப்பாங்க. ஒரு சில சர்வேல வரும் ஒரே சர்வேல 7,500 பாயிண்ட் அப்படியும் வரும். அட்லீஸ்ட் ஒவ்வொரு நபரும் ரைட்டா 10,000 பாயிண்ட் ரீச் பண்ணணும். 10,000 பாயிண்ட் போதும். அதுக்கு மேலே அவங்க எடுக்கணும் அவசியமே இல்லை. நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கிற ஒவ்வொரு நபரும் 10,000 பாயிண்ட் எடுத்தாலே போதும். நீங்களும் இன்கம் எடுத்த மாதிரியாச்சு. இந்த டாஸ்க்கை யூஸ் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 50 நாளில் மினிமம் 50 ஆக்டிவ் யூசர்ஸ் உங்கள் டீமில் வந்துடும். 2025 வேறு லெவலில் டீம் க்ரோத் உங்கள் டீமுக்கும் இருக்கும், கேலக்ஸி ப்ராஜெக்ட்டுக்கும் இருக்கும். ரைட்? ஓகே, அதுக்கப்புறம் உங்கள் டோட்டல் டீமில் மினிமம் 50 லட்சம் பாயிண்ட் வரணும். ரைட்டா? டோட்டல் டீம் மீன்ஸ் நீங்கள் 1 லட்சம் பாயிண்ட் எடுத்துருப்பீங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் 50 பேர் 10,000 பாயிண்ட் வச்சு ரீச் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா அதிலே 5 லட்சம் பாயிண்ட், நீங்கள் 1 லட்சம் பாயிண்ட், டோட்டலாக 6 லட்சம் பாயிண்ட் அங்கேயே ஆயிடுச்சு. இன்னும் பேலன்ஸ் 44 லட்சம் பாயிண்ட். ரைட்டா? நீங்கள் டேரக்ட்லி எத்தனை பேர் வேணால் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ரைட்டா? நீங்கள் 300 பேர் ரெஃபர் பண்ணி ஆளுக்கு 1000 பாயிண்ட் எடுத்தாலும் சரி, ஆளுக்கு 1000 பாயிண்ட் 2000 பாயிண்ட் எடுத்தாலே அசால்ட்டாக கொஞ்சம் ரீச் பண்ணிடலாம் பக்கத்தில். கரெக்டாக? இல்லை நீங்கள் 2 நபரை ரெஃபர் பண்ணி கூட அந்த 2 நபர் அதிக பாயிண்ட் எடுத்தாங்களா, நீங்கள் அசால்ட்டாக ரீச் பண்ணலாம். உங்கள் ஃபஸ்ட் லெவல், நீங்கள் உங்களோட ஃபஸ்ட் லெவல் எல்லாம் சேர்த்து 50 நாளையில் 50 லட்சம் பாயிண்ட். நீங்கள் செல்ஃபாக தான் ஏர்ன் பண்ணணும் அவசியம் இல்லை. இப்போ டீம் மூலமாக நீங்களும் உங்கள் டீமுமா சேர்ந்து இதை கம்ப்ளீட் பண்ணணும். ரைட்டா? இது ஒரு ஆப்ஷன். இல்லை சார், ஏன்னா இந்த ஆப்ஷன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இது எனக்கு வேண்டாம். ஓகே, ஆப்ஷன் நீங்கள் செல்ஃபாகவே 2 லட்சம் பாயிண்ட். ஃபஸ்ட் ஆப்ஷன் 1 லட்சம் பாயிண்ட், இது நீங்கள் 2 லட்சம் பாயிண்ட் ஏர்ன் பண்ணணும். இதுவும் ஃபுல் தான். ரைட்டா? ஏன்னா 50 நாளில் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 லட்சம் பாயிண்ட் எடுக்க முடியும் மினிமம். ரைட்டா? பட் நம்ம அவ்வளோ தூரத்துக்கு சொல்ல, ஜஸ்ட் 2 lakhs பாயிண்ட் 50 நாளில் நீங்கள் செல்ஃபாக அச்சீவ் பண்ணணும். 25 நபர் ஆக்டிவாக கொண்டு வாங்க. 50 வேண்டாம், இங்கே 25 தான். ரைட்டா? அதே மாதிரி இப்போ டேரக்ட் டீம் ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா, நீங்கள் டேரெக்டாக ரெஃபர் பண்ணிக்கிற நபரோட பாயிண்ட் கால்குலேஷன் டோட்டலாக சேர்த்து 30 லட்சம் பாயிண்ட் ரீச் பண்ணணும் 50 நாளில். இதை ரீச் பண்ணிட்டீங்களா, நீங்கள் எலிஜிபிள். சார் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது? ஆப்ஷன் 3, நீங்கள் டைம் வாலில் ஒர்க் பண்ணி இன்கம் எடுத்தாலும் சரி, உங்கள் டீமில் தெரியும் இல்லையா, உங்கள் டீமில் ஒரு நபர் ஆன்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறாங்க, உங்கள் கீழே உள்ள ஒரு நபர் டாஸ்க் பண்ணுறாங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு லெவல் இன்கம் இதில் வரும். அந்த மாதிரி ஏர்ன் பண்ணாலும் சரி, இந்த 50 நாளில் 3000 ரூபாய் ஏர்ன் பண்ணிட்டீங்களா, டாஸ்க்கில் மட்டும் தான் கிடையாது, உங்கள் டீமில் ஆன்ஸ் ஐடி அதாவது 500 ரூபா பே பண்ணி வருவாங்க இல்லையா, இல்லைனா உங்கள் டீமில் இருக்கிற நபர் ஏர்ன் பண்ண அமௌண்ட் வச்சு அப்டேட் பண்ணாலும் ஓகே. கரெக்டாக 50 நாள் டைம், 50 நாளில் 3000 ரூபாய் கேலக்ஸி ஆட்ஸில் நீங்கள் இன்கம் வாங்கணும். உங்கள் கையில் இருக்குது. என்ன டாஸ்க் எப்படி ஏர்ன் பண்ணுறீங்க அது உங்களோட விருப்பம். 3000 ரூபாய் 50 நாள் ஏர்ன் பண்ணிட்டீங்களா, யூ ஆர் எலிஜிபிள். ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் கிளியர் ஆச்சா? 4th ஆப்ஷன், உங்கள் டீமில் சார் என்னால் பெரிய டாஸ்க் பண்ண முடியாது, நான் என் டீமில் ஒரு 5 பேரை நல்லா நான் ட்ரைன் பண்ணுறேன், உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 5 பேரை கான்டெஸ்ட்டுக்கு எலிஜிபிள் பண்ணுறேன். ஓகே, அந்த நபரும் எலிஜிபிள் ஆகலாம். ஒரு எக்ஸாம்பிள், நான் இருக்கேன், டாஸ்க் பண்ணலை, யாரையும் பெருசாக ரெஃபர் பண்ணல, எதையும் பண்ணல, என்ன பண்ணியிருக்கேன்னா டீமில் பழைய ஒரு நபர் 5 பேர் இருக்காங்க. இந்த 5 நபர் இல்லைனா புது நபர் யாரையோ ஒருத்தன் 5 நபர் புது நபரோ என் டீமில் ஒரு 5 நபரை இந்த கான்டெஸ்ட்டில் நான் எலிஜிபிள் பண்ணிட்டேன். 5 நபர் என் டேரக்டில் 5 நபர் எலிஜிபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா கான்டெஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இல்லை உங்களுக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பண்ண முடியுமோ தாராளமாக பண்ணலாம். டாஸ்க்கை நல்லா கவனிச்சு பாருங்கள். 50 நாள் ஒரு நபர் உழைப்பை மட்டுமே வச்சு ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்காக உழைச்சாங்கன்னா டீம் வேறு லெவலில் இங்கே கம்பெனியில் வரும். இங்கே உள்ள எல்லா மக்களுக்கும் ஒரு இன்கம் கிடைக்கும். நிறைய மக்களுக்கு இன்னும் கேலக்ஸி ஆட்ஸ் பற்றி தெரியல. ஸோ 2025 கேலக்ஸி கான்டெஸ்ட் எத்தனை மக்கள் வேணாலும் அச்சீவ் பண்ணுவாங்க. எல்லா மக்களும் எவ்வளோ மக்கள் அச்சீவ் பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்றது மாதிரி ஈஸியாகவும் பெனிஃபிட்ஸ் அதிகமாக 100% கிடைக்கும். இல்லை இந்த மாற்று கருத்தும் அது அவங்க இருக்குது, அவங்கவுங்க இல்லை இருக்குது. 80 நாள் அவ்வளோ தூரத்துக்கு எஃபோர்ட் போட முடியுமோ எஃபோர்ட் போட்டு ட்ரைன் பண்ணுங்கள், போட்டால் காட்டுங்க. ஓகே, தேங்க்யூ.